சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி ஆஜராகியிருக்கிறார். பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் இன்று ஆஜராகியிருக்கிறார்கள். கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலமாக அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, உறவினர் ராஜமகேந்திரன் உள்ளிட்டோர் மீதான இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினார்கள். பின்னர் செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனை மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் 2023 ஆகஸ்ட் மாதம் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து அமைச்சர் பொன்முடி, அவரது மகன்கள் கௌதம் சிகாமணி, அசோக் சிகாமணி ஆகியோர் நிர்வாக இயக்குநர்களாக உள்ள மருத்துவமனை மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எழில்வேலவன் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர் பொன்முடி, கௌதம் சிகாமணி, அசோக் சிகாமணி உள்ளிட்டோரை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தார். அதன்படி அமைச்சர் பொன்முடி, அவரது மகன்கள் கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகினார்கள். அமைச்சராக இருப்பதால் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரி பொன்முடி தரப்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் சட்டப்பேரவை நடைபெற்று வரும் காரணத்தினாலும் அது நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவுக்கு அமலாக்கத்துறை தரப்பில் பதிலளிக்க சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பின்னர் பிணை பத்திரம் தாக்கல் செய்வதற்காக வழக்கின் விசாரணையை இந்த பிற்பகலுக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.